ஆனால் இப்படி ஒரு நிலைமை இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு நடந்த 20 வருட யுத்தத்தில் கூட ஏற்படவில்லை. ஆனால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டவர்கள் இன்று அந்த உரையிலே அமெரிக்க தூதுவர்கள் 5 வருட இதை கொண்டாடுகிறார்கள். அமெரிக்க தூதுவர், நோர்வே தூதுவர்கள் இதன் வெற்றியாக உயிர்கள் பலியெடுப்பது குறைந்து விட்டது, பொருளாதாரம் வளர்ந்து விட்டது, சுங்க நிலைமை வந்து விட்டது என்று கூறுகிறார்கள். ஆனால் அப்படி இவர்கள் கூறுவதுபடி அமெரிக்க தூதுவரோ அல்லது நோர்வே தூதுவரோ கூறுவதுபடி எந்த ஒரு நிலைமையாவது அங்கு இருக்கின்றதா? இல்லை, நிச்சயமாக அந்த நிலைமை இல்லை. ஆனால் இதுல என்னென்றால் எதற்காக இந்த சர்வதேச சமூகம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வைத்திருக்க விரும்புகிறது? சர்வதேச சமூகம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வைத்திருப்பது தங்களின் அரசியல் பொருளாதார நலன்களை இலங்கையில் இருந்து பெறுவதற்காக இதை ஒரு பாடக்காயா வைத்திருப்பது என்பது எங்களுக்கு தெரியும். அதற்காக தமிழ் மக்களை ஒரு பாடக்காயா வைத்துக் கொண்டு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றுள்ள பிரச்சனை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருந்து யார் முதலில் விலக வேண்டும் அல்லது எவ்வாறு விலக வேண்டும் என்பதுதான் இன்று இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த வாகரை சம்பூர் என்பது இந்த கைச்சாத்திடப்பட்டு பாரிய வெற்றியை ஈட்டினாலும் கூட நான் நினைக்கின்றேன் ஒரு 3-4 மாதத்தில் நிலைமை முழுமையாக மாறினாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதுதான் போராட்ட வரலாறு. கடந்த 78ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நாங்கள் போராட்ட வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் இராணுவத்தில் இருக்கிற விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதிக்கு செல்வதும் விடுதலை புலிகளின் பகுதி இராணுவத்தில் செல்வதும் மாறி மாறி வந்திருக்கின்றது. ஆகவே இந்த வாகரையும் சம்பூரும் பிடித்ததனால் நாங்கள் இராணுவ வெற்றியை ஈட்டியிட்டோம் என்று அரசாங்கம் கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு வகையில் பார்ப்போம். இன்று விடுதலை புலிகளுக்கும் கருணா அவர்களுக்கும் இடையில் மட்டக்களப்பில் தீவிர போர் நடந்து வருகிறதா இல்லையா? நடந்து வருகின்றது. இந்த புரிந்துணர்வு வருவதற்கு முன்பு விடுதலை புலிகளுக்குள் இருந்து பிரிந்து இப்படியான ஒரு பிளவு அல்லது இப்படியான ஒரு சண்டை ஏற்பட்ட வரலாறு உண்டா 20 வருட யுத்தத்தில்? அதில் நான் உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பிற்பாடு அரசாங்கம், அது யார் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, முதல் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பின்பு ஒரு இயக்கத்துக்குள் பிளவை ஏற்படுத்தியதில் அவர்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் என்று நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையை கட்டிவிட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த சர்வதேச அரங்கில் சென்றதன் காரணமாக தன்னிச்சையாக இதிலிருந்து விலக முடியாத ஒரு நிலை இன்று விடுதலை புலிகளுக்கு இருப்பது என்பது உண்மை. அந்த நிலையில் தான் இன்று இந்த போராட்டம் என்பது ஒரு நிழல் யுத்தமாக இன்று பரிணாமித்துக் கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இது ஒரு பாரிய யுத்தமாக ஈடுபடுகின்ற போது இதில் ஒரு யாரும் நிச்சயமாக விலகத்தான் போகின்றார்கள். அது இந்த மாதமா அல்லது அடுத்த மாதமா என்பதை தான் தமிழ் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் இந்த வகையில் நீங்கள் ஊடகவியலாளராக இருக்கின்ற பொழுது இன்று நான் நினைக்கிறேன் அன்று இறந்தவர்களை அன்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது போராட்டங்கள் பல வகையிலே இருந்தன. ஆனால் இன்று சில இதுகள் நடைபெறுகின்ற பொழுது அரசும் கூறி வருகிறது உள் இயக்கத்துக்குள் ஏற்பட்ட பிளவு என்று கூறி வருகிறது. அந்த நிலைமை ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கவில்லை. தற்பொழுது பார்க்கின்ற பொழுது அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இன்று மட்டக்களப்பில் வியாபாரிகள் இன்று வெளியில் சென்று வியாபாரம் செல்வதற்கு தயங்குகிறார்கள். அங்கு பணம் பறிக்கப்படுகிறது. இப்படியா நிலைமைகள் எல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு முன்பு இருந்ததா? நிச்சயமாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு பிறகு இது இருந்தாலும் கூட இந்த வியாபாரிகளில் வியாபாரிகளை கடத்தப்படுவது அல்லது பல்கலைக்கழக ஓவேந்திரனை கடந்த வாரம் கடத்தப்பட்டிருக்கின்றார். இதுபோல் பல புத்தீவிகள் கடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கடத்தல்களை முழுமையாக விசாரணை செய்து அல்லது நிப்பாட்டுகின்ற பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு முழு பொறுப்பாக இருக்கிறது. நான் மட்டக்களப்பை விடுங்கள், யாழ்ப்பாணத்தை விடுங்கள், கொழும்பை எடுத்து பாருங்கள். கொழும்பில் கூட தமிழ் பக்தர்கள் கடத்தப்படுகின்றார்கள். ஆகவே கொழும்பில் இருக்கின்றவர்களையே பாதுகாக்க முடியாத அரசாங்கம் மட்டக்களப்பில் இருப்பவரை எப்படி பாதுகாப்பது என்பது அது எங்களுக்கு அல்லது உங்களுக்கோ கூறிக்கொள்ள வேண்டிய விடயமில்லை. ஆனால் இது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினால் மட்டும்தான் வந்தது என்பதை நான் கூறுவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு முன்பு, அதாவது இன்று 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி, அதாவது நோர்வே அரசாங்கம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி இலங்கையில் இருக்கின்ற எண்ணெய் வளங்களை ரிஃபைனரி செய்வதற்கு தனியான ஒரு உரிமையை தங்களுக்கு மாத்திரம் கைச்சாத்திட்டு கொண்ட நோர்வே அரசாங்கம் 22ஆம் தேதி 16ஆம் தேதி அந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டு 22ஆம் தேதி கைச்சாத்திருக்கிறது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை. அதாவது எண்ணெய் வளங்கள் அனைத்தையும் தனது நாட்டுக்கு எடுத்துக்கொண்ட ரிஃபைனரி செய்வதற்கு எடுத்துக்கொண்ட நோர்வே அரசாங்கம் அதன் பின்பு ஒரு கிழமையின் பின்பு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கைச்சாத்திருக்கிறது. அப்பொழுது விமான நிலையங்கள் தாக்கப்பட்டு, கொழும்பு விமான நிலையம், கட்நாயக்கா விமான நிலையம் தாக்கப்பட்டு, பல இடங்கள் தாக்கப்பட்டு, அப்பொழுது யுத்தத்தை நடத்த முடியும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதம மந்திரி அவர்களாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொன்னார், திரைசேரியிலே பணம் இல்லை, இந்த நாட்டில் பொருளாதாரம் வளரவில்லை, நான் பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும், இப்படியே யுத்தம் நடந்தால் வளர்க்க முடியாது என்று கூறினார். ஆனால் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் நிலைமை மாறி இருக்கிறது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதற்கு முன்பு வாகரையிலே
ஒரு போலீஸ் நிலையம் துறப்பது என்பது கச்சா தரக்கூடிய காரியமாக இருந்ததா? இல்லை, அது அதை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலைமையில் அப்போது இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் அப்படி ஒரு போலீஸ் நிலையத்தை துறப்பதற்கு வாகரையிலோ இல்ல தொப்பிக்கலையில் போய் உலகாலம் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தனவா? இப்ப இதிலே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கின்ற காலப்பகுதியிலே வாகரையிலே ஒரு போலீஸ் நிலையத்தை மீளமைத்து அங்கே மக்களை குடியேற்றாமல் முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே மக்கள் அங்கு செல்வதற்கு தயாராக இல்லை. அங்கே வலு கட்டாயமாக கேட்டாலும் கூட அவர்கள் தாங்கள் செல்வதற்கு பயப்படுகின்றார்கள். ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு போராட்ட வரலாறு நன்றாக தெரியும். வாகரையில் அவர்கள் போலீஸ் நிலையம் அமைத்தாலும் கூட அது தற்காலிகமானது என்பதைத்தான் அங்க இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு தாக்குதல் அங்கு இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்கின்றதால் அவர்கள் போவதற்கு அஞ்சுகின்றார்கள். ஆகவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் வாகரையிலோ அல்லது சம்பூரில் அல்லது எந்த இடத்தில் இராணுவங்களை குவித்தாலும் கூட காலப்போக்கிலே இது நிலைமை மாறுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக வரும் என்பது எங்கள் கடந்த கால போராட்ட அனுபவங்களில் இருந்துதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மயர்முஸ்வாடம் செல்வதற்கு முன்பு இறுதியாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ் மக்களுக்கு நன்மை பயத்திருக்கிறதா தீமை பயத்திருக்கிறதா? என்னை பொறுத்த மட்டில் 2002ஆம் ஆண்டிலிருந்து 2 வருடங்களுக்கு ஓரளவு நன்மை பயத்திருக்கின்றது. அதற்கு பிற்பாடு மிகவும் கடினமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது தமிழ் மக்களுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னும் எங்கள் விடுதலை போராட்டத்தை பின்னோக்கி சென்றிருக்கின்றது என்ற உண்மை.